வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம மகா திரிகா முத்திரை பார்க்க போறோம். மகா திரிகா முத்திரை அப்படிங்கிறது நம்முடைய இடகலை, பிங்களை, சுழிமுனை மூணையுமே சமப்படுத்தக்கூடிய முத்திரை. அது போக வாதம், பித்தம், கபம் இதை சீர்படுத்தக்கூடிய முத்திரை. இந்த முத்திரை செய்யறதுனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் சமயத்தில் இருக்கக்கூடிய இறுக்கம், அது போக இடுப்பு இருக்கக்கூடிய இறுக்கம், புரோஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வுக்கு வாய்ப்பா இருக்கும். அது போக மன சம்பந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த மகா திரிகா முத்திரை எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, நம்மளுடைய மோதிர விரலையும் கட்ட விரலையும் இது பண்ணிக்கணும். இப்படி தொட்டுட்டு சுண்டு விரலை வச்சுக்கணும். சுண்டு விரல் வச்சு மீதி 2 விரலையும் நீட்டிக்கணும். மோதிர விரலையும் கட்ட விரலையும் தொட்டுக்கணும். சுண்டு விரலை டச் பண்ணிக்கணும். மீதி 2 விரலையும் நீட்டிக்கணும். இது பேரு மகா திரிகா முத்திரைன்னு சொல்றாங்க. இந்த மகா திரிகா முத்திரையை செய்யறதுனால நமக்குள்ள 3 வாத, பித்த, கபம் இது 3மே சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வாத, பித்த, கபம், அப்புறம் இட, பிங்கள, சுசுமுனை. அதாவது இட, பிங்கள, சுழிமுனை அப்படிங்கிற நாடியும் என்ன பண்ணுது, இது சீர்படுத்தக்கூடிய உபயோகப்படக்கூடிய ஒரு முத்திரையா இருக்குது. இந்த முத்திரை இப்படி வச்சுட்டு நீங்க அப்படியே நெஞ்சு நேரா வைத்துக்கொண்டு அமைதியாக கண்களை மூடி முழுக்க முழுக்க நீங்க உங்க சுவாசத்தை கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்க தொடங்கும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் செஞ்சா போதும். பிரச்சனை இருக்கிறவங்க 15 நிமிஷமா பிரிச்சு 45 நிமிஷம் செய்யணும். இப்போ யாருக்காவது ப்ரோஸ்டேட் வீக்கா இருக்குது, இல்லைன்னா மாதவிடாய் ஏற்படும் போது இடுப்புல பயங்கரமா வலி எடுக்குது, அப்புறம் இடுப்புல இறுக்கமா இருக்குது, அது ஒரு சேர்ல உட்காந்துட்டே வேலை செய்வாங்க, உங்க இடுப்புல இறுக்கமா இருக்கும், அந்த மாதிரி இடுப்புல இறுக்கமா இருக்குது, அது போன்று இருக்கவங்க எல்லாருமே இந்த மகா திரிகா முத்திரையை டெய்லி செஞ்சுட்டு வர அந்த வலியெல்லாம் அதை குறைய பண்ணணும். இந்த வாத பித்தக்கு அப்புறம் சமநிலை இல்லாம மாறி மாறி உடம்புல ஏதோ ஒரு வாய் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா இந்த முத்திரை செய்யும் போது அது சீர்படுத்தப்படணும். இந்த வயது ஒரு 50 வயசுக்கு மேலேயே சில பேருக்கு ப்ரோஸ்டேட்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்படி பலவிதமான ஆற்றல்களை உள்ளடக்கிய இந்த முத்திரை மகா திரிகா முத்திரை எப்படின்னா, கட்டை விரலையும் மோதிர விரலையும் சேர்த்திக்கணும். சேர்த்து 2 தொட்டுக்கணும். தொட்டுட்டு சுண்டு விரலை வச்சு பண்ணிக்கணும். மீதி 2 விரலையும் நீக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை அப்படியே இப்படி வச்சுட்டு கண்கள் மூடி உட்காந்துக்க வேண்டியதான். தினந்தோறும் இந்த முத்திரையை செய்து அனைவரும் வளம் நலம் பெற்று வாழ்ந்து கேட்டுக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பினை அளித்த பிரபஞ்சத்திற்கும், எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும், கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம.